பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக். பைத்தியக்காரி, என்ன காரியம் செய்ய துணிந்தாய்? என்ன ஆயிற்று உனக்கு? எந்த ரகசியத்தை சொல்லச் சென்றாய் அசுரவேந்தனிடம்? என்னை பற்றியும் அனிருத்தனை பற்றிய ரகசியத்தையும் அசுரனிடம் சொல்ல நினைத்தாயா? உஷா, உனக்கே தெரியாமல் நீ உணர்ச்சி வசப்பட்டு உனது கணவரை ஆபத்தின் பிடியிலே சிக்க வைத்திருப்பாய். என்னை மன்னித்து விடு சித்ரலேகா, என்னை மன்னித்து விடுங்கள் ராஜகுமாரனே. இல்லை உஷா, இதில் உன்னுடைய தவறு ஏதும் இல்லை. மகாமந்திரி கும்பாண்டா, சோனாபுரி பாதுகாப்பிலே இப்பொழுது வலிமை குறைந்து விட்டதா? இதன் காரணத்தால் நமது எதிரி நமது ராஜ்யத்திலே நமது முக்கியமான மாயாவின் நண்பன் மாயாசுரனை வதம் செய்வதற்கு கூற வேண்டாம் கும்பாண்டா. தாம் தம்மால் இயலாத ஒன்றை வேறு காரணங்களை சொல்லி திரைபோட முயற்சி செய்யாதீர்கள். இன்று வரை பானாசுரனின் இந்த சோனாபுரி நகரத்தை கண்ணெடுத்து பார்க்கும் தைரியம் எவருக்குமே இருந்ததில்லை. ஆனால் இன்று தமது அலட்சியத்தின் காரணமாக இதே பானாசுரனின் சோனாபுரி நகரத்திலே எதிரி வந்து பானாசுரனின் முக்கிய நண்பனை வதம் செய்யும் செயலை செய்துள்ளார். என்ன செய்தார்கள் நமது நகர காவலர்கள்? என்ன செய்தார்கள் நமது நகர சேவகர்கள்? ஏன் அனைவரும் ஒன்றாக செயலற்று போனார்கள்? மன்னா, அமைதியாயிருங்கள், அமைதியாயிருங்கள். தாம் எனது இந்த அறையிலே அமைதியின்மை என்கிற நெருப்பு பற்றிவிட்டது. தாம் என்னை அமைதி அடைவதற்கு அறிவுரை கூறுகிறீர்களா? தமது வனம் மாயாசுரனின் காரணமாக அல்ல, ராஜகுமாரிக்காக அமைதியின்றி தவிக்கிறது. கும்பாண்டா, தாம் நினைக்கிறீர்கள் துவாரகையின் ராஜகுமாரன் அனிருத்தன் மாயாசுரனை அழித்து விட்டு தம்மை போருக்கு அழைப்பதாக தமது அகம்பாவத்தை வீழ்த்தி விட்டான் என்று. அதனால் தான் அமைதியின்றி இருக்கிறீர்கள். கும்பாண்டா, மன்னிக்க வேண்டும் அசுரவேந்தே, தமக்கே இது தெரிந்ததே. சோனாபுரியின் பாதுகாப்பு அமைப்பு எத்தனை சக்தி வாய்ந்ததென்று, எத்தனை கடுமையானதென்று. ஆனால் ஒரு ராஜ்யத்தின் பாதுகாப்பு அமைப்பு இத்தனை சக்தி வாய்ந்ததாக இருந்த போதிலும், கடுமையானதாக இருந்த போதிலும், ஒரு மாயம் அல்லது மாயாவியின் சக்தியின் மீது தடை போடுவதென்பது இயலாதே. அதோடு அசுரவேந்தே, மாயாசுரனை வதம் செய்தவனை எவருமே பார்க்க முடியவில்லை. அதை பார்த்தவர்களில் சிலர் பார்த்தது ஒரு சக்தி வாய்ந்த கதையைத்தான். அதனால் தான் மாயாசுரன் அழிந்து விட்டார். கும்பாண்டா, மாயாசுரன் எனது சேவகன் மட்டுமல்ல, சிறந்த நண்பன். அவன் அழிந்துவிட்ட பிறகு என் மனதிலே தோன்றுகிறது, இந்த பானாசுரன் தனிமை அடைந்து விட்டதாக. அவனுக்கு எந்த நண்பனும் இனி இல்லை. கும்பாண்டா, யாரது? தம்முடைய சிறந்த நண்பன் மாயாசுரன். மாயாசுரனா? மாயாசுரன் தான். மாயாசுரன், நீ உயிருடன் இருக்கிறாயா? மாயாசுரா, நான் ஒன்றும் கனவு காணவில்லையே. கனவு காண்பது தமது எதிரிகள் தான் அசுரவேந்தே. அவர்கள் நினைக்கிறார்கள் அவர்கள் இந்த மாயாசுரனை வதம் செய்ததாக. ஆனால் அசுரவேந்தே, தமது எதிரி மாயாசுரனின் மாய சக்தியின் வலைக்குள்ளே விழுந்து விட்டான். அவன் மாயாசுரனின் நிழலையே நான் என்று நினைத்து அழித்து விட்டான். மாயாசுரா, பலே! மாயாசுரா, உன்னை உயிருடன் பார்த்ததும் எனது உயிருக்கு உயிர் வந்து விட்டது. மாயாசுரா, மன்னரின் இந்த நண்பனின் அன்பே, அதோடு நம்பிக்கையே எனது பாதுகாப்பு கவசம். அசுரவேந்தே, நான் தமக்கு நம்பிக்கை தர விரும்புகிறேன். எந்த செயலின் பொறுப்பை தாம் என் மீது ஒப்படைத்தீரோ அந்த செயலை நிறைவேற்றாமல் இந்த மாயாசுரன் அழியவே மாட்டான். இப்பொழுது இது உண்மையாகிவிட்டது. அதாவது உமது எதிரி தமது ராஜ மாளிகையிலே தம்மை போருக்கு அழைக்கிறான். நான் தமது இந்த எதிரிகளை அழித்து விடுவேன், அழித்து விடுவேன். அனுமதி தாருங்கள் அசுரவேந்தே. வணக்கம். வெற்றி உனக்கே மாயாசுரா.
மகாமந்திரி கும்பாண்டா, ஆணை அசுரவேந்தே. இப்பொழுது எனக்கு என்ன தோன்றுகிறதென்றால், எந்த மகா யுத்தத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கிறேனோ அந்த மகா யுத்தம் எனக்கு விரைவிலேயே கிடைக்கப் போகிறது. மகா யுத்தம். பிரபு, பாணாசுரன் பச்சோந்தி போல் தனது நிறத்தை மாற்றிக் கொள்கிறானே. முதலில் அவன் மாயாசுரனின் மரணத்தின் காரணமாக வருந்தினான். இப்பொழுது அவன் மாயாசுரன் உயிருடன் வந்ததால் மகிழ்கிறானே. அதோடு யுத்தத்தை அவன் எதிர்பார்க்கிறான். தாம் சொன்னது உண்மை தேவி. அதோடு பிரபு, இங்கே பலராமண்ணா மாயாசுரனின் மாயாவின் நிழலை அடியோடு அழித்துவிட்ட பிறகு அவர் மிகவும் மகிழ்ச்சி அடைந்து கவலையின்றி சென்றார். ஆம் தேவி. அதோ பாருங்கள் பிரபு, சோனாபுரத்தில் உஷாவும் அனிருத்தன் பாதுகாப்பாக இருப்பதை கண்டு மகிழ்கிறாள். பிரபு, மனிதன் இது போன்று மகிழ்ச்சி வருத்தம் ஏன் அடைகின்றனர்? ஏன் இன்ப துன்பத்தில் இத்தனை மாறுதல் அடைகின்றனர்? அதற்கு மனம்தான் காரணம் தேவி, மனதைத் தவிர வேறல்ல. மனம் காரணமா? ஆம் தேவி. எதை இப்போது எண்ணத்தால் உணர்ச்சி வசப்படுதல் என்கிறாயோ அதுதான் மனிதனின் மனதின் விளையாட்டு. அது உயிரினங்களை தனது விருப்பப்படி இழுத்துக் கொண்டே இருக்கிறது. அதுவே நிலையற்றதாகையால் அது என்றுமே உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி விடுகின்றது. தேவி, இந்த மனதின் காரணத்தினால்தான் மனிதன் சுகதுக்கங்களை அனுபவிக்கிறான். அவன் சில சமயங்களில் அகம்பாவத்தின் மாபெரும் ரூபத்தை ஏற்றுக்கொள்கிறான். சில சமயங்களில் மன்னிக்கும் குணமுள்ளவனாகிறான். என்னே உங்கள் விளக்கம்? தேவி, இந்த மனம் அத்தனை கொடியது. இது மனிதனை மனிதனிடத்திலேயே வேதங்கள் பார்ப்பதற்கு அறிவுறுத்துகிறது. மனதின் காரணமாகத்தான் மனிதன் மகாத்மா ஆகிறான். அதே மனதின் காரணமாகத்தான் அவன் கொடியவனாகவும் ஆகிறான். மனிதனின் மனம் இத்தனை சக்தி உள்ளதா பிரபு? ஆம் தேவி. இந்த அழிவின் சக்தி பிரம்மாஸ்திரத்தை விட அதிக அழிவு சக்தி கொண்டது. பிரபு, மனதின் இந்த வர்ணனை அதிபயங்கரமானது. தேவி, மனிதன் மனதின் இந்த அழிவு சக்தி மீது அங்குசம் இட முடியுமே? அது எவ்வாறு பிரபு? தவம் செய்வதால். தவம் செய்வதாலா? ஞானியும் தவம் செய்வோரும் அறிவார்கள் மனிதனின் உண்மையான நண்பன் அவனது மனமே என்று. அதோடு அவனது பயங்கர எதிரியும் மனமே என்று. எனவே ஞானிகளும் தவம் செய்வோரும் மனதை கட்டுப்படுத்துவதற்காக தவம் செய்கிறார்கள். தனது நிலையற்ற மனதை தனக்கு அடிமையாக்குகிறார்கள். அது சரி, மனதை கட்டுப்படுத்திய பிறகு அதில் என்ன மாறுதல்கள் ஏற்படுகிறது பிரபு? தேவி, எப்போது மனது மனிதனுக்கு அடிமையாகின்றதோ அது கங்கை நீரைப் போல தூய்மையாகி புனிதமடைகின்றது. அந்த தூய்மையான புனித மனமானது பரமாத்மாவினையே நினைக்கின்றது. அதாவது அந்த மனிதனின் உள் மனதினிலே எப்போதும் எப்போதும் நான் தான் வாழ்கிறேன். பலே பிரபு, பலே. இத்தனை அற்புதமான விஷயத்தை எளிதாக சொன்னீர்கள். ஆனால் இத்தனை அற்புதமான விஷயங்கள் மனதிடம் அடிமையாகிவிட்ட பாணாசுரனுக்கு புரியாது. ஆம் பிரபு, அதனால் தான் அவன் இந்த பரமாத்மாவையே போருக்கு அழைக்கின்ற அழிவு செயலை செய்கிறான். தேவி, பாணாசுரனுக்கு இது தெரியாது. எவன் ஒருவன் தனது மனதை வெல்கிறானோ அவன் பரமாத்மாவையே வென்று விடுகிறான் என்று. ஆம் பிரபு. இன்று நீ அந்த புனிதமான தூய்மையான பாவமற்ற மனதை காண நினைத்தால் அங்கே உஷா அனிருத்தனின் காதல் நிறைந்த மனதினை பார். ஹே பிராணநாதா, கணவன் மனைவியாய் ஆகிவிட்ட போதிலும் நாம் உலகத்தின் பார்வையில் இருந்து மறைந்திருக்க வேண்டியிருக்கின்றதே. உண்மைதான். ஆனால் எப்பொழுது நாம் உலகத்தின் பார்வைக்கு கணவன் மனைவியாய் ஆகவில்லை எனில் அதுவரை ஒளிந்திருந்து சந்திப்பதை தவிர வேற என்ன செய்ய இயலும்? ஆனால் இனி இந்த அறையிலே மறைந்திருப்பதும் ஆபத்தாகிவிட்டது. இனி நாம் இங்கு இருப்பதன் அர்த்தம் ஆபத்தை நாமே அழிப்பது போன்று. அதாவது நீ விஷயத்தை மறைமுகமாக சொல்கிறாய் உஷா. நீ இதைத்தானே சொல்ல நினைக்கின்றாய்?
இனி நான் இங்கிருந்து சென்று விட வேண்டும் என்று. ஆனால் நான் இங்கிருந்து எவ்வாறு செல்ல இயலும் உஷா? நான் ஒரு சத்திரிய வீரனாகும். அதோடு சத்திரிய வீரன் என்றுமே யுத்தத்திலே புறமுதுகு காட்டுவதில்லை அல்லது யுத்தத்தை தியாகம் செய்வதில்லை. பிராணநாதா, இங்கே எந்த யுத்தமும் நடைபெறவில்லையே. ஆனால் எனக்கு இது யுத்தம் தான், காதல் யுத்தம். ஆனால் இப்பொழுது எனக்கு பயமாக இருக்கிறது, வரப்போகும் ஆபத்தை எண்ணி. அப்படி என்றால் உனக்கு எனது வீரத்திலும் திறமையிலும் நம்பிக்கை இல்லையா? சில சமயங்களில் நம்பிக்கை மீதே நம்பிக்கை வைக்க கூடாது. நாராயண நாராயண. ஆபத்தான நேரத்திலே நம்பிக்கை எப்போது இறுதி மூச்சிலே இருக்கிறதென்று தெரிந்து கொள்ளவே இயலாது. வணக்கம் தேவரிஷி. என்றும் நலமோடு இரு. வணக்கம் தேவரிஷி. என்றும் சௌபாகியவதியாயிரு. தேவரிஷி, தாம் இந்த இறுதி நம்பிக்கையை இழக்க வைக்கும் பேச்சினாலே எங்கள் தைரியத்தை ஏன் இழக்க செய்கிறீர்கள்? இதை தெரிந்திருந்தும் கூட ஒரு பொந்திலே நாகம் படமெடுத்து தீண்டுவதற்காக தயாராக இருக்கிறது என்று யாராவது தனது கையை பாம்பின் பொந்திலே விட்டால் பிறகு அது தைரியமோ வீரமோ அல்ல, முட்டாள்தனம் என்பார்கள். இந்த முட்டாள்தனத்தில் இருந்து தப்புவதற்காக உன்னை முதலிலேயே இங்கிருந்து சென்று விடும்படி நான் சொன்னேனே. தாம் எப்படி சொன்னாலும் சரி, ஆனால் இது போன்ற ஆபத்து நேரங்களில் ஓடிப்போவது என்பது எனக்கு அது கோழைத்தனமாகும். நான் உன்னை கோழைத்தனமான செயலை செய்யும்படி சொல்லவில்லையே ராஜகுமாரனே. பிறகு தாம் என்ன சொல்கிறீர்கள் தேவரிஷி? இது போல இங்கிருந்து ஓடுவது இது என்ன கோழை செயல் இல்லையா? ஆம் ஆம், கோழைத்தனம் தனியாக ஓடிப்போவது. ஆனால் தாம் உஷாவையும் தம்மோடு அழைத்துச் சென்றால் அது கோழைத்தனம் இல்லையே. ஆனால் என்ன? எந்த முறையிலே நீ இங்கு கடத்தப்பட்டாயோ அதே போல நீ உஷாவை கடத்திச் செல், கணக்கு சமமாகிவிடும். இல்லை தேவரிஷி, நான் அனைவரின் முன்னால் முறைப்படியே உஷாவை திருமணம் செய்து கொண்டு அவளை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். நாராயண நாராயண. அதன் பிறகு தாம் இங்கே கைது செய்யப்படுவீர்கள். பிறகு என்றுமே துவாரகை திரும்பவே முடியாது. எனவே தகுந்த சமயம் வரும்போது தாம் உஷாவை கடத்திக் கொண்டு சென்று விடுங்கள். தேவரிஷி, எனக்கு தெரியும் தமக்கு என் உயிரை பற்றிய கவலை. இவைகளை தாம் எனது பாதுகாப்பிற்காகவே செய்கிறீர்கள். ஆனால் எனக்கு எனது உயிரை பற்றி கவலையே இல்லை. நான் கோழை இல்லை. அதோடு ஒருவரை கடத்திக் கொண்டு கோழை செயலின் களங்கத்தை நெற்றியிலே எழுதிக் கொள்ள விரும்பவில்லை. நாராயண நாராயண. ஒருவரை கடத்திச் செல்வது கோழைத்தனம் இல்லை ராஜகுமாரரே. இதை சொல்வதால் தாம் அறியாமலே தமது குலத்தை, பெரியவர்களை அவமதிக்கிறீர்கள். ஒருவேளை தாம் மறந்திருக்கலாம், தமது சகோதரர்களுக்காக குலகுரு பிதாமகர் பீஷ்மரே அம்பா, அம்பாலிகா மற்றும் அம்பிகா பெயர் கொண்ட 3 ராஜகுமாரிகளை கடத்திச் சென்றார். அதோடு ஸ்ரீ கிருஷ்ணரும் கூட தேவி ருக்மணியை கடத்தித்தானே சென்றார். அதனால் தாம் பீஷ்மரையும் ஸ்ரீகிருஷ்ணரையும் கோழை என்பாயா? இல்லை இல்லை, அவ்வாறு என்னால் நினைக்க கூட முடியாது. நாராயண நாராயண. அதோடு அவர்கள் கடத்திச் சென்ற பிறகு வீரத்தை காட்டினார்கள். அது நினைவிருக்கிறதா? ஒருவேளை தாம் சரியாகத்தான் சொல்கிறீர்கள் தேவரிஷி. நான் உஷாவை கடத்திச் செல்லத்தான் வேண்டும். உஷா, நீ தயாரா? திருமணத்திற்கு பிறகு ஒரு பெண் கணவரோடு செல்வதுதான் முறையானதாகும். ஆனால் நாம் இங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது? நாராயண. முதலில் செய்ய வேண்டியது இந்த அறையை விட்டு வெளியே செல்வதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவது. பிறகு துவாரகையை நோக்கி செல்வதற்கான முயற்சியை எடுப்பது. ஒரு விஷயம் நினைவில் கொள்ளுங்கள், எவன் முயற்சி செய்கிறானோ கடவுள் அவனுக்கு உதவி செய்கிறார். எவன் இந்த ஆசையிலே முயற்சியே செய்யவில்லை என்றால், வெறுமே சும்மா இருந்தால் அவனுக்கு கடவுள் உதவி என்றுமே செய்வதில்லை. எனவேதான் ஞானத்தில் சிறந்தவர்கள் சொல்வார்கள், முயற்சி என்பதே கடவுளாகும். அதாவது எவன் முயற்சி செய்கிறானோ அவனுக்குத்தான் பரமேஸ்வரன் அருள் கிடைக்கும். ஆனால் இங்கே இருவருக்கும் இனி துவாரகையை நோக்கி புறப்படும் வாய்ப்பை பெற வேண்டியதுதான். நாராயண நாராயண. இனி நான் செல்கிறேன். நாராயண நாராயண. சித்திரலேகா, உனது தந்தை கும்பாண்டன் அனைவரையும் விட சிறந்த, அனைத்திலும் முக்கியமான, அனைவரையும் விட நம்பிக்கையானவர். அதனால் தான் நான் இவருக்கு எமது ராஜ்யத்திலே எனது பதவிக்கு அடுத்த மிக உயர்ந்த பதவியை தந்தேன். இவர் எங்களது மகா மந்திரியாகும்.
மன்னா, இவர் எனது தந்தையானது என்னுடைய அதிர்ஷ்டமாகும். தாம் என் தந்தை மீது இத்தனை நம்பிக்கை வைத்தது. ஆனால் நான் எனது நம்பிக்கையான திறமையான மகாமந்திரியின் மகள் மீதும் இத்தனை நம்பிக்கை வைக்கலாமா?